நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைடே மாரிஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கு உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி யோசனை. பிரதமர் இன்று பங்களாதேஷுக்கு விஜயம். சிறிய மற்றும் நடுத்தர வருமானம் பெறுவோருக்கு பல வீடமைப்பு செயல் திட்டங்கள். பார்க் அண்ட் ரைட் சிட்டி பஸ் சேவை மேலும் பல பிரதேசங்களுக்கு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக எச் ஹேவகே நியமனம். ஆப்கானிஸ்தானின் எதிர்வாத தரப்புகளை உடனடியாக யுத்த நிறுத்தத்துக்கு வருமாறு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வலியுறுத்தல். அவை தலைப்புச் செய்திகள். விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார அபிவிருத்தியின் பயன் அனைத்து மக்களுக்கும் இடையில் பகிர்ந்து செல்லக்கூடிய விதத்தில் ஒரு புதிய வேலை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். இதன் மூலம் உற்பத்தியாளர்களைப் போன்றே நுகர்வோருக்கும் நியாயமான தீர்வு கிடைக்கிறது. நாட்டின் விவசாயத்துறையை முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் புதிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். 32 ரூபாவுக்கு இருந்த 1 கிலோ நெல் தற்போது விவசாயிகளிடமிருந்து 55 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரித்திருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நெல் விலை அதிகரிப்பின் பயனை ஒரு பிரதேசத்துக்கு மட்டும் வரையறுக்காமல் வடக்கு கிழக்கு மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. எனினும் மனித உரிமைகள் தொடர்பில் குற்றம் சுமத்தும் தரப்பினர் மக்களுக்கு கிடைக்கும் பயன்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து கவனம் செலுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டினார். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கான பிரதான மார்க்கம் உற்பத்தியையும் வருமானத்தையும் அதிகரிப்பதாகும். நாட்டில் பயிரிடக்கூடிய பயிர்களை இனங்கண்டு அவற்றின் இறக்குமதியை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் வருமானமும் விவசாயிகளுக்கு உரித்தாகிறது. கிராமிய அபிவிருத்தியும் இதன் மூலம் ஏற்படுவதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மகளிர் பிரதிநிதிகள் மற்றும் செயல்பாட்டாளர்களுடனான சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்த சந்திப்பில் பங்கேற்ற மகளிர் பிரதிநிதிகள் தமது மாவட்டங்களில் நிலவும் சுயதொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல், வங்கிக் கடனை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிக்கல், நுண்கடன் பிரச்சினை, போதைப்பொருள் பாவனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். விவசாயத்துறையில் சுயதொழில் வாய்ப்பை ஏற்படுத்த பெண்களுக்கு விரிவான சந்தர்ப்பம் காணப்படுவதாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற பசில் ராஜபக்ச தெரிவித்தார். இந்த வருடத்துக்குள் பெண்களுக்கான 2 லட்சம் சுய தொழில் முயற்சிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று பங்களாதேஷுக்கு புறப்பட்டுச் செல்ல உள்ளார். பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவின் அழைப்பின் பேரில் அவர் விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பங்களாதேஷ் குடியரசின் தந்தையாக கருதப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் 100வது ஜனன தின நிகழ்விலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்த விஜயத்தின் போது 2 நாடுகளினதும் பிரதமர்களுக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை இடம்பெறும் என பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கிறது. விவசாயம், கல்வி, சுகாதாரம், கலாசாரம் போன்ற துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை தொடர்ந்தும் விருத்தி செய்யும் வகையில் பல புரிந்துணர்வு உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட உள்ளன. பிரதமர் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அந்த நாட்டு மத்திய வங்கி ஆளுநருடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். பங்களாதேஷின் 50வது தேசிய தின நிகழ்வில் விசேட அதிதியாகவும் பிரதமர் பங்கேற்பார். மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் பங்களாதேஷுக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இதுவாகும். 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்புகளை மேலும் பலப்படுத்தும் வகையில் புதிய விமான மார்க்கத்தை ஏற்படுத்துவதற்கு 2 நாடுகளும் கவனம் செலுத்தியிருந்தன. இலங்கையைச் சேர்ந்த 3500 பணியாளர்களும் 5000 தாதி மாணவர்களும் பங்களாதேஷில் வசித்து வருகின்றனர். நீண்ட காலமாக பங்களாதேஷ் அரசாங்கம் இலங்கை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறது. இலங்கையில் LTTE பயங்கரவாதத்தை ஒழித்தமை தொடர்பில் பங்களாதேஷ் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசாங்கத்தை பாராட்டியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய டார்கெட்டுகள். சிறிய மற்றும் நடுத்தர அளவில் வருமானம் பெறுவோருக்கு வீடமைப்பு செயல் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த கவனம் செலுத்தியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக கொடஹேவ தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு
50,000 வீடுகளை அமைக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நடுத்தர வர்க்கத்தினருக்காக 5,000 வீடுகள் அமைக்கப்படும். பிரதமரின் கீழ் இயங்கும் 3 ராஜாங்க அமைச்சுகளின் ஊடாக எதிர்வரும் 4 வருடங்களுக்குள் 1,25,000 வீடுகளை அமைக்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. தேசிய அபிவிருத்தி மத்திய நிலையத்தின் ஊடாக ஜூம் தொழில்நுட்பம் வழியாக நேற்று மாலை இடம்பெற்ற அமைச்சரிடம் கேளுங்கள் என்ற நிகழ்வில் பங்கேற்று அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையை சுற்றியுள்ள கரையோரங்களை பாதுகாத்து அதன் அழகையும் தூய்மையையும் பேணி சுற்றுலா கவர்ச்சியை ஏற்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்ட வெள்ள கட்டுப்பாட்டு செயல் திட்டத்தை ஏனைய பிரதேசங்களுக்கும் அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. பார்க் அண்ட் ரைட் சிட்டி பஸ் சேவை கஸ்மேவ உள்ளிட்ட பல பிரதேசங்களில் ஆரம்பிக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்தார். பஸ் பயணிகளுக்காக வழங்கப்படும் எலக்ட்ரானியல் ப்ரீபெய்டு அட்டை மூலம் தனியார் மற்றும் அரச பஸ் வண்டிகளில் பயன்படுத்த முடியும். இந்த அட்டையை ரயில் மற்றும் டாக்ஸிக்காகவும் பயன்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அரசு சபையின் நன்மதிப்பு மிக்க அதிகாரியான எச் ஹேவகே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். ஊடக அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் இவர் பணியாற்றுகின்றார். நாட்டின் முக்கிய ஊடக நிறுவனமான இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். கடமையை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கூட்டுத்தாபன பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லீனிகையும் கலந்து கொண்டார். நீர்மூலங்கள் மற்றும் ஆற்று நீரின் தரம் குறித்து மக்களுக்கு விளக்கமூட்டும் நிகழ்ச்சி எதிர்வரும் 22ஆம் தேதி ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெறும். பல்கலைக்கழகங்களும் அரசு நிறுவனங்களும் இணைந்து இந்த நீர்மூலங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றன. எனினும் இந்த தகவல்கள் பொதுமக்களுக்கு போய் சேராததனால் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக சுற்றாடல் கல்வி பிரிவின் பேராசிரியர் ரஞ்சன பியதாச தெரிவித்தார். தேசிய வானொலியில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பை புதுப்பிப்பதன் மூலம் மக்களுக்கு உயர்ந்தபட்ச சேவையை வழங்க தபால் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன தெரிவித்தார். டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக அரசாங்கம் மேற்கொண்டு வரும் வேலை திட்டத்துக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பரீட்சார்த்த செயல் திட்டம் எதிர்வரும் 22ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். இதன் முன்னேற்றத்துக்கு அமைய எதிர்வரும் 29ஆம் தேதி முதல் நாடு தழுவிய ரீதியில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அதேபோல் தபால் சேவையாக கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பொருட்களை வீடுகளுக்கு சென்று ஒப்படைக்கும் முறை மிகவும் வெற்றிகரமான முறையில் இடம்பெறுவதாக தபால் மா அதிபர் தெரிவித்தார். பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவினால் வெளியிடப்படும் பாராளுமன்ற சார சங்கீதா நூலின் 2வது பகுதிக்காக ஆக்கங்கள் கோரப்படுகின்றன. இலங்கை அரசியல் அமைப்பு மற்றும் அரசியல் சீர்திருத்தம், பிரதிநிதித்துவ ஜனநாயகம் மற்றும் குழு முறை, இலங்கை தேர்தல் முறை போன்ற தலைப்பின் கீழ் ஆக்கங்களை அனுப்ப முடியும். அனைத்து ஆக்கங்களும் 3500க்கும் 5000க்கும் இடைப்பட்ட சொற்களை கொண்டதாக அமைந்திருத்தல் வேண்டும். மே மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் எதிரிவீர g@parliament.lk என்ற மின்னஞ்சலுக்கு இந்த ஆக்கங்களை அனுப்பி வைக்க வேண்டும். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 0112 777 328 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டுள்ளனர். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தேன். 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவான். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356 888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வடக்கிற்கான ரயில் சேவை தடைப்பட்டுள்ளது. நேற்றிரவு கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி புறப்பட்டுச் சென்ற தபால் ரயில் மீது டிப்பர் வாகனம் ஒன்று மோதியுள்ளது. கனைவத்த ரயில் நிலையத்தை அண்டிய நாகொல்லாகம பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ரயில் சேவையை வழமைக்கு கொண்டு வர அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு.
கோவிட் தொற்று நோய் காலப்பிரிவில் தொழிலை இழந்த தனியார் துறை ஊழியர்களின் தகவல்களை தொழில் திணைக்களத்துக்கு வழங்குமாறு அமைச்சர் நிமால் சிறிபால் டி சில்வா கேட்டுக் கொண்டுள்ளார். தொற்று நோய் காரணமாக தனியார் துறையினருக்கு ஏற்பட்ட அழுத்தம் சம்பந்தமான தரவுகளையும் சேகரிப்பதன் மூலம் அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்க முடியுமாயின் அது பற்றி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறினார். பெயர், விலாசம், பணியாற்றிய வேலைத்தளம் உள்ளிட்ட தகவல்களை தொழில் ஆணையாளர், தொழில் உறவுகள் பிரிவு, 2ஆம் மாடி, மெஹவர பிஎஸ், கொழும்பு 5 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். தகவலை அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்ப முடியும். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொலைபேசி மூலம் அறிந்து கொள்ளலாம். அந்த தொலைபேசி இலக்கம் 0112 36 85 02 என்பதாகும். அது உங்கள் கவனத்துக்கு அடுத்து வருவது உலகச் செய்திகள். பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். ஆப்கானிஸ்தான் எதிர்வாத தரப்புகளை அவசர யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு வருமாறு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ரஷ்யாவினால் கூட்டப்பட்ட பிராந்திய சமாதான பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா முதல் தடவையாக ஒரு சிரேஷ்ட அதிகாரியை அனுப்பி வைத்துள்ளது. தமது துருப்புக்களை வாபஸ் பெறுவதற்கான கால எல்லை முடிவடைவுக்கு இன்னும் 6 வாரங்கள் உள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு வெளியிடப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளை நடத்தி 4 தசாப்தங்களாக நடைபெறும் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான சமாதான உடன்பாட்டுக்கு வருமாறு குறிப்பிட்ட 4 நாடுகளும் வலியுறுத்தியுள்ளன. இந்த உடன்பாடு எட்டப்பட்டதும் ஆப்கானிஸ்தானுக்கு அரசியல் மற்றும் பொருளாதார உதவிகளை செய்ய தயார் என்றும் அந்த நாடுகள் குறிப்பிட்டுள்ளன. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. பீப்பிள்ஸ் லீசிங் புரட்சியுடன் இணையுங்கள். மகத்தான வட்டி குறைப்படன் இணையற்ற லீசிங் தவணைகள். விவரங்களுக்கு அருகில் உள்ள பீப்பிள்ஸ் லீசிங் கிளைக்கு வாருங்கள் அல்லது அலைங்கள் 0112 பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். CIB. நகர்ப்புறங்களில் நிலவும் வாகன நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு நகரின் பல இடங்களில் வாகன தரிப்பிடங்களை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கலாநிதி நாலக கொடகேவ தெரிவித்தார். 3 இடங்களில் தற்போது இந்த நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய அபிவிருத்தி ஊடக மத்திய நிலையத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற அமைச்சரிடம் கேளுங்கள் என்ற நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் CIB புத்தாண்டை முன்னிட்டு மார்ச் 16ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அனைத்து பில் பட்டியல்களுக்கும் கிஃப்ட் வவுச்சர், வங்கி அட்டைகளுக்கு 20% கழிவு. எங்களது இடத்தில் எமக்கான பொருட்கள். CIB. விளையாட்டுச் செய்திகள். திட்டமிட்ட வேலை திட்டத்தின் கீழ் கிரிக்கெட் விளையாட்டை முன்னேற்றுவதற்கு தமது அணி நடவடிக்கை எடுக்கும் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் நிஷாந்த ரணதுங்க தெரிவித்தார். 19 வயதுக்குட்பட்ட மற்றும் A அணிகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். 2015ஆம் ஆண்டு முதல் கிரிக்கெட் விளையாட்டு பின்னடைவை சந்தித்துள்ளது. டெஸ்ட், ஒருநாள் மற்றும் 2020 போட்டிகளில் இந்த பின்னடைவு காணப்படுவதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை அபுதாபியில் இடம்பெற்ற இந்திய, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. லெஜண்ட்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை, தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டி இன்று இடம்பெறும். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தகச் செய்தி. 1ஆம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு. நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பின் ஊடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். லங்காத் சத்தோச நிறுவனத்தின் மற்றொரு கிளை ஜாயல நகரில் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளது. பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 5 பொருட்களுடன் 1500 ரூபாய் அல்லது அதற்கு மேல் கொள்வனவு செய்தால் 500 ரூபாய் கழிவு வழங்கப்படும். மார்ச் 23ஆம் தேதி வரை இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது. அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 2021 ஆண்டில் முதலாம் தரத்திற்கு சேரவிருக்கும் சின்னம் சிறார்களுக்கு தேசிய சேமிப்பு வங்கியின் ஹாப்பன் கணக்கின் ஊடாக 1000 ரூபாய் சேமிப்பு, அதிக வட்டி வீதம், சேமிப்பு கணக்கிற்கு 100% அரசு பாதுகாப்பு, புலமை பரிசில் பரீட்சைக்கான முன்னோடி வினாப்பத்திர கொத்து உட்பட நாடு தழுவிய பரந்த கிளைகள் மற்றும் உப தபால் காரியாலய வலையமைப்பினூடான கொடுக்கல் வாங்கல் செய்யும் வசதி. நீங்களும் இன்றே உங்கள் செல்ல பிள்ளையின் எதிர்காலத்திற்காக ஹாப்பன் கணக்கொன்றினை ஆரம்பியுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிட ரியல் டைம், அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனவுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. புனரமைக்கப்பட்ட கொழும்பு கிராண்ட் ஓரியன்டல் ஹோட்டல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டது. இதற்காக 22 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தொல்பொருள் பெறுமதி மிக்க இந்த ஹோட்டல் அமைந்துள்ள கட்டிடத்துக்கு 183 வருடகால வரலாறு காணப்படுகிறது. தொன்மையை பாதுகாக்கும் வகையில் நிர்மாணப் பணிகள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அது பொருளாதார செய்தி. இறுதியாக காலநிலை அறிக்கை. ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் எதிர்வரும் சில தினங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. சப்ரகமுக, தென், மேல், மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யலாம். மத்திய, சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களில் காலையில் பனிமூட்டம் காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துவதற்கு உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரிக்கப்படல் வேண்டும் என்று ஜனாதிபதி யோசனை. பிரதமர் இன்று பங்களாதேஷுக்கு விஜயம். சிறிய மற்றும் நடுத்தர வருமானம் பெறுவோருக்கு பல வீடமைப்பு செயல் திட்டங்கள். பார்க் அண்ட் ரைட் சிட்டி பஸ் சேவை மேலும் பல பிரதேசங்களுக்கு. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் புதிய தலைவராக ஹேவகே நியமனம். ஆப்கானிஸ்தானின் எதிர்வாத தரப்புகளை உடனடியாக யுத்த நிறுத்தத்துக்கு வருமாறு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.